வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 419. மியூசிக் கான்செர்ட். இயல் இசை நாடகம் காலத்தால் அழியாத காவியம். அதிலும் ஐரோப்பியர்களின் மேற்கத்திய இசைகள் பாடலுடன் ஆடலும் இசைந்தே நடக்கும். கண்கொள்ளா காட்சி அனைவரையும் ஆடவும் பாடவும் வைத்தது. அப்படி இணைந்து பாடி மகிழ்வித்தார்கள் சந்தோஷம் அவருடைய பாடசாலை மாணவர்களும். இதை பார்த்து அனுபவித்த தருணம். 3 வாரமாக பாடசாலை மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நகரமாக பாடல் விழா நடத்தப்பட்டு வந்தது. 2/6 அன்று லங்கந்தாள் பகுதியில் நடைபெற்ற மியூசிக் கான்செர்ட்டில் நானும் கலந்து அனுபவித்து மகிழ்ந்த தருணம். அத்துடன் விழா வெளியில் மேடை அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஆச்சரியம் என்னவென்றால் மழை பெய்து கொண்டிருந்தது. மக்கள் மழையை பொருட்படுத்தாது அதற்குரிய ஆடைகளை அணிந்து வந்து மியூசிக் விழாவை அனுபவித்ததை பார்த்து வியந்து நின்றேன். வெளியில் நடந்தமையால் மக்கள் கூட்டம் அதிகம். ஐரோப்பியர்கள் கலாச்சாரத்தில் அவர்கள் பொது வழிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துவது அதிகம். ஒன்று மண்டப பணம் மிச்சப்படுத்தப்படுகின்றது. இயற்கையையும் சூழலையும் அனுபவிப்பார்கள். என்ன விழாவாக இருந்தாலும் நேரக்கட்டுப்பாடு என்பது மிக மிக முக்கியம். அவ்வாறு நேரக்கட்டுப்பாட்டுக்குள் இந்த விழா நடைபெற்றது. ஐரோப்பியர்களுடைய கூடுதலான விழாக்கள் ஒரு நேரக்கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கும். ஆகவே உங்களிடமும் ஒரு கேள்வி. நேரக்கட்டுப்பாட்டுக்குள் விழாக்கள் நடைபெறுவது பற்றி உங்கள் கருத்து என்ன? எங்களுடைய விழாக்கள் சிலவற்றுக்கு சென்றால் இன்றைக்கு போனால் நாளைக்குத்தான் வருவோம். ஆனால் இவர்கள் கூடுதலான விழாக்களை பார்த்தால் குறிப்பிட்ட டைம் 1.5, 2, 3 மணித்தியாலத்துக்குள் அவர்களுடைய விழாக்கள் நிறைவு பெற்றுவிடும். ஆகவே இந்த நேர கட்டுப்பாட்டுக்குள் விழாக்கள் அமைவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.